ஐயப்பனோட அருளை பெற பெண்கள் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஆன்மீக கேள்வி சேனல். நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த பதிவில் ஐயப்பனோட அருளை பெற பெண்கள் சபரிமலை ஐயப்பன் சுவாமிக்கு எவ்வாறு விரதம் இருந்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கேன். ஐயப்பனோட அருளை பெற விரும்பும் பெண்கள் அனைவருமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சபரிமலைக்கு யாத்திரை செல்ல முடியாத பெண்கள் வீட்டில் இருந்தே ஐயப்பனை வழிபாடு செய்து ஐயப்பனோட அருளை பெறலாங்க. ஐயப்பன் மீது பக்தி கொண்ட பெண்கள் ஐயப்பனை காண சபரிமலைக்கு செல்ல முடியறதில்ல. ஏன் அப்படின்னா ஐயப்பன் அங்கு பிரம்மச்சரிய விரதத்தின் மேற்கொண்டு இருக்காரு. அதனால சபரிமலைக்கு ஆண்கள் மட்டுமே போறாங்க. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு 10 வயதிற்கு கீழ் உள்ள பெண் குழந்தைகளும் 50 வயதுக்கு மேல் உள்ள பெண்கள் மட்டுமே செல்ல அனுமதி வழங்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஐயப்பனோட அருளை பெற பெண்கள் எப்படி ஐயப்பன் சுவாமியை வழிபட வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கோங்க. ஐயப்பன் சுவாமி சபரிமலையில் பிரம்மச்சரியாகவும் மற்ற இடங்களில் குழந்தையாகவும் வேட்டை மன்னனாகவும் ஒரு மனைவி மற்றும் 2 மனைவி என குடும்பஸ்தராகவும் காட்சியளிக்கிறாரு. இதில் சபரிமலைக்கு மட்டும் குறிப்பிட்ட பெண்கள் போகக்கூடாது என்று ஏன் சொல்கிறார்கள் என்றால், சபரிமலையில் ஐயப்பன் பிரம்மச்சாரிய விரதத்தை மேற்கொண்டுள்ளார். மற்ற ஐந்து படை வீடுகளும் பெண்கள் சென்று ஐயப்பனை வழிபடலாம். சபரிமலை ஐயப்பன் சுவாமியை ஆண் பெண் அப்படின்னு பேதம் இல்லாமல் யார் வேண்டுமானாலும் வழிபடலாம். ஐயப்பனோட அருளை பெற விரும்பும் பெண்கள் ஆண்களைப் போல மாலை அணிந்து விரதம் இருக்க முடியவில்லை அப்படின்னாலும் மாலை அணியாமல் அவர்களும் சேர்ந்து மண்டல விரதத்தை கடைபிடிக்கலாங்க. அவங்களோட சேர்ந்து சரண கோஷம் சொல்லி தினமும் ஐயப்பனை வழிபாடும் செய்யலாங்க. மாலை அணிந்து ஐயப்ப சுவாமிகள், கன்னி சுவாமிகள், மாலை அணிந்த குழந்தைகள் ஆகியோருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்யலாங்க. ஐயப்ப பக்தர்களுக்கு வேண்டியவற்றை செய்து ஐயப்பனின் அருளை பெறலாம். விரதம் இருந்து சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை வழிபாடு செய்ய முடியாத பெண்கள் கூட சபரிமலையை தவிர மற்ற இடங்கள்ல உள்ள கோவில்களுக்கு சென்று ஐயப்பனை தரிசனம் செய்யலாங்க. கேரளாவில் உள்ள அச்சன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள ஐயப்பனை தரிசனம் செய்யலாம். சபரிமலையை போன்ற இந்த அச்சன் கோவிலையும் 18 படிகள் கடந்து வந்துதான் ஐயப்பனை தரிசனம் செய்ய வேணுங்க. இது தவிர எருமேலி தர்ம சாஸ்தா கோவில் உள்ளிட்ட கோவில்களுக்கு சென்று பெண்கள் சாமி ஐயப்பனை தரிசனம் செய்யலாம். வீட்டில் உள்ள பெண்கள் சபரிமலை யாத்திரை செல்லும் நேரங்களில் வீட்டில் இருக்கும் பெண்கள் வீட்டில் பூஜை அறையில் நெய்விளக்கு ஏற்றி வைத்து சபரிமலை ஐயப்பனை யாத்திரை முடிந்து அவர்கள் வீடு திரும்பும் வரை ஐயப்பனின் பூஜை தொடர வேண்டும். இவ்வாறு பெண்கள் ஐயப்பனை வழிபாடு செய்யலாங்க. ஒரு சிலருக்கு ஒரு சில சந்தேகம் இருக்கும். சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் ஏன் போகக்கூடாது அப்படின்னு நிறைய பேத்துக்குள்ள இந்த கேள்வி இருக்குங்க. அந்த காரணத்தையும் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேங்க. நம்ம அனைவருமே சபரிமலை கோவில் பற்றி பல கதைகளை கேட்டிருப்போம். அதில் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு ஏன் பெண்கள் போகக்கூடாது என்பதற்கான உண்மையான காரணம் மட்டும் இன்று வரை பலருக்கு தெரியறதே இல்லை. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வித்தியாசமான கட்டுப்பாடுகளும் வழிபாடுகளும் மேற்கொள்ளப்படுதுங்க. அப்படி சபரிமலையில் கடைபிடிக்கப்படும் முக்கியமான கட்டுப்பாடு அப்படிங்கிறது 10 வயது முதல் 50 வயது வரையிலான பெண்கள் சபரிமலைக்கு வரக்கூடாது என்பதுதான். ஏன் இப்படி சொல்றாங்க, யார் இந்த கட்டுப்பாட்டை விதித்து உள்ளிட்ட பல விவரங்களை நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேங்க. அதாவது புராண கதைகளின் படி பார்த்தீங்கன்னா, சுவாமி ஐயப்பன் சபரிமலையில நித்திய பிரம்மச்சாரியாக தவம் செய்து வருவதாக சொல்லப்படுதுங்க. ஐயப்பன் ஒரு மனதாக விரத முறைகளை கடைபிடித்து தன்னை நாடி வரும் பக்தர்களின் கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி அவர்கள் வேண்டும் வரங்களை தருவதற்காக சபரிமலை
சபரிமலையில் வீற்றிருப்பதாக கூறப்படுதுங்க. எப்போது சபரிமலைக்கு கன்னிசாமிகள் வராமல் இருக்கிறார்களோ, அதுவரை நான் பிரம்மச்சரியத்தோட தவம் செய்ய உள்ளதாக சுவாமி ஐயப்பனே சொன்னதாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம புராணங்கள்ல சொல்லப்படும் கதைகளின்படி மகிஷியாக அரக்கியை வதம் செய்வதற்காகத்தான் ஐயப்பன் அவதாரம் எடுத்தாரு. சிவனுக்கும் விஷ்ணுவிற்கும் பிறக்கும் குழந்தையால் மட்டுமே தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என மகிஷி பிரம்மாவிடம் வரம் வாங்கினார். அதனால் பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்து பிறந்தவர்தான் ஐயப்பன். மகிஷியை ஐயப்பன் வதம் செய்த பிறகு சாபத்தால் அவளுக்கு ஏற்பட்ட அரக்கி உருவம் நீங்கி அழகிய பெண்ணாக மாறினாள். தன்னுடைய சாபத்தை போக்கிய நீங்களே தன்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று மகிஷி ஐயப்பனிடம் கேட்டாள். ஆனால் ஐயப்பனோ அதை ஏற்க மறுத்து தன்னுடைய பக்தர்களை காத்து அருள் செய்வது மட்டுமே தன்னுடைய நோக்கம் என்று கூறினார். ஆனால் அதனை கேட்காமல் மகிஷி தன்னை மணந்து கொள்ளும்படி அழுது மன்றாடுகிறாள். அதனால் அவள் மீது இரக்கம் கொண்ட ஐயப்பன் எப்போது தன்னை காண கன்னிசாமிகள் வருகிறது முற்றிலுமாக நிற்கிறதோ அப்போது நான் உன்னை திருமணம் செய்து கொண்டு உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதாக ஐயப்பன் மகிஷிக்கு வாக்கும் கொடுக்கிறார். அதனால் எப்போது கன்னிசாமிகள் வராமல் இருக்கிறார்கள் என்று காத்துக்கொண்டு ஐயப்பன் சந்நிதிக்கு அருகிலேயே தனியாக சன்னதி கொண்டு மாளிகைப்புறத்து அம்மனாக பக்தர்களால் வழிபடப்பட்டு வருகிறாள். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கில் கன்னிசாமியார்கள் சபரிமலைக்கு சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். இதனால் மகிஷியின் காத்திருப்பும் நீண்டு கொண்டே இருக்கிறது. மகிஷி மீது ஐயப்பன் கொண்ட இரக்கத்தினால் அவள் சபரிமலைக்கு அருகில் கோவில் கொண்டு ஐயப்பனை திருமணம் செய்து கொள்ள காத்திருப்பதாலும் அதுவரையில் எந்த இளம்பெண்ணையும் பார்க்க விரும்பவில்லை எனவும் கூறியதாக கூறப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம அரக்கியாக இருந்தாலும் ஒரு பெண்ணை வதம் செய்துவிட்டு ஐயப்பன் அமர்ந்திருப்பதாலும் சபரிமலைக்கு இளம் வயதில் இருக்கும் பெண்கள் செல்லக்கூடாது என்று சொல்லப்படுதுங்க. சபரிமலையில் காந்த சக்தி அதிகமாக இருப்பதால் அவற்றின் கதிர்வீச்சினால் பெண்களின் உடல்நிலை பாதிக்கப்படும். குறிப்பாக கர்ப்பப்பை பாதிக்கப்படும் என்பதால் பெண்கள் சபரிமலைக்கு வரக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. சபரிமலைக்கு பெண்கள் வரக்கூடாது என்று சொல்வதற்கு மற்றொரு காரணமும் சொல்லப்படுது. அக்காலத்தில் சபரிமலைக்கு செல்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்லங்க. சரியான சாலை வசதி பாதைகள் எதுவும் கிடையாது. கரடுமுரடான பாதைகள், காட்டு வழி பாதைகள், கொடிய மிருகங்கள் வாழும் பகுதியில் வழியாகத்தான் செல்ல வேண்டும். புலி, கரடி, சிறுத்தை, யானை போன்ற மிருகங்கள் அதிகமாக நடமாடும். அப்படி இருக்கும் நிலையில் பெண்கள் சபரிமலைக்கு செல்வது என்பது கடினமாக இருக்கும். குறிப்பாக புலிகளுக்கு ஆண்கள் வாசத்தை விட பெண்களின் வாசத்தை எளிதாக உணரும் ஆற்றல் அதிகம். அதனால்தான் பெண்கள் சபரிமலை பயணத்தை தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.